வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இயக்குனர் சிவா பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால சொன்னபடியே கரெக்டா 1 மணிக்கு சூர்யா நடிக்கும் கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு. அக்டோபர் 10 வெளிவரக்கூடிய அந்த படத்துக்கு முன்கூட்டியே அவங்க இந்த தேதியில வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிட்டு இருக்காங்க. யூஸ்வலா 1 மாசம் முன்னாடி வெளியிடுவாங்க. கரெக்டா ஒரு 28 நாள் முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப வெகு சிறப்பா இருக்கு. இதோடைய விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், எல்லாருடைய நடிப்பு, அதாவது கொஞ்சம் ஓவர் ஆக்ட் அப்படின்னு சொன்னா கூட, ஓவரா கத்துறாங்க அப்படின்னா கூட, அந்த ஒரு ட்ரைபல்ஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த மாதிரி அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல மார்க்கோ போலோ அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் ஒரு வெனிஸ் நகரத்து ஒரு பிரயாணி. அவர் ஒரு சுற்றுலா பிரயாணி. அவர் செங்கிஸ்கான், அவருடைய அந்த குப்லாய் கான், செங்கிஸ்கான் அவங்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. அவர் அவருடைய ஆங்கிள் சொல்லப்பட்ட ஒரு கதையா தான் அது இருக்கு. கிட்டத்தட்ட இதை பார்த்தாலும் ஒரு வெளிநாட்டுக்காரர் வர்றாரு, அவருடைய அந்த கிரீடத்தை எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்க கப்பல்ல வர்றது, அவங்க எல்லாம் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆள் வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். ரெண்டாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, இந்த ட்ரைபலுக்குள்ள இருக்கக்கூடிய ரைவலரி, அதாவது செங்கிஸ்கான் கிங்கா வர்ற காலகட்டத்தில் அவருக்கு எதிராக சில பேர் இயங்குவாங்க. அதை முறியடிச்சு தான் அவர் வருவார். அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட், அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மன்னர் அவன், அந்த மாதிரியான ஒரு ட்ரைப் அவர். அதுக்கப்புறம் பின்னாடி அவருடைய மகன் குப்லாய் கான் வர்ற காலகட்டத்தில், அதாவது செங்கிஸ்கான் சைனாவை ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. அதை குப்லாய் கான் நடத்தி காமிப்பார். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த மார்க்கோ போலோ சீரீஸ்ல இருக்கும். எப்படி குப்லாய் கான் அவங்களை ஜெயிச்சாரு, சைனாவை ஜெயிச்சாரு, அதுக்கு என்னென்ன முறைகள் எல்லாம் கையாண்டாரு. அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படித்தவர்கள், இப்ப ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அவங்களெல்லாம் அவங்க நாட்டு கூட்டு அவங்கள கத்துக் கொடுக்க வைப்பாங்க. இப்போ ஒரு கராத்தே தெரிஞ்சவர் இருக்காரு சைனால, இல்ல ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு கலை அவருக்கு தெரியுது, அந்த கலையை நமக்கு கத்துக் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க உயிரோட விட்டுருவாங்க, அவங்கள கொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மார்க்கோ போலோல காமிச்சிருப்பாங்க. இதை பொறுத்தவரை இவங்களுக்கு பாபி தியோல் மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஏன்னா அனிமல் படத்துல பாபி தியோல் ஏற்கனவே கதாநாயகனாக நடிச்சு மிகப்பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்தவர் ஒரு காலத்துல. சோல்ஜர் படம்லாம் அதை தான் தமிழ்ல வில்லன்னு ரீமேக் பண்ணாங்க. சோல்ஜர் மீட்டி பாத்தே போல்கர் அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு. துனியா ஹசீன் ஆங்கா மேலா அப்படின்னு அவர் டபுள் ஹீரோயினோட நடிச்ச படம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ராணி முகர்ஜி, ஒரு பக்கம் இவங்க நினைக்கிறேன் மனிஷா கொய்ராலா, அந்த மாதிரி எல்லாம் நடிச்சவர் அவரு. அதுக்கப்புறம் இப்ப வில்லனா அவர் அனிமல் படம் மிகப்பெரிய 1000 கோடிக்கு மேல கலெக்ட் ஆன படத்துல அவரும் ஒரு முக்கிய பாத்திரம் வகிச்சிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இவங்க அதுக்கு முன்னாடியே கேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம், அவர் ஒரு மூர்க்கமான, ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு காட்டு முராண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனித நேயமே இல்லாம அவங்கெல்லாம் அப்படிதான் இருந்திருப்பாங்க. மங்கோலியர்களை கூட அப்படி சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு பார்பேரியன்ஸுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. பார்பேரியன், ஒரு கல்ச்சர் இல்லாத, ஒரு கலாச்சாரம் இல்லாத, என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். கலாச்சாரம் இல்ல, பார்பேரியன்னா அதான் மீனிங் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளு, அதாவது கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி, சொந்தக்காரங்க மாதிரி இருந்து, உன் ரத்தம் வேறு என் ரத்தம் வேறான்னு சூர்யா கேட்கிறாரு. ரெண்டுமே ஒண்ணு தானடா, ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்ற. அதுல இவர் கொஞ்சம் கல்ச்சர் உள்ள ஆளா சூர்யா கேரக்டர் இருக்கு. அதுல அந்த முதலைய தூக்கி போடுற சீனா இருக்கட்டும், அந்த 2 தந்தத்தோட சூர்யா ஃபைட் பண்ற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரு குதிரையில வர்றாங்க, அந்த குழம்பு மண்டையோடலாம் விழுகுது. அதை பார்த்த உடனே சூர்யா ஒரு லைட்டா ஒரு சிரிப்போட முடிக்கிறாங்க. டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. அந்தந்த இடத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய மாதிரி பண்ணி விட்டுருக்காரு. அதே மாதிரி சிறுத்தை சிவா கரெக்டா விஎஃப்எக்ஸ்ல நல்லா வேலை வாங்கியிருக்காரு.
எதுவுமே வந்து ஒரு லோ குவாலிட்டினே சொல்ல முடியல, ரொம்ப பிரமாதமா இருக்கு விஎஃப்எக்ஸ். மெயினா இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பாபி தியோல முதல்ல காமிக்கிறப்ப அந்த குருதியை இது பண்ணி கொண்டு வாங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணி மொத்தமா ரத்தத்துல அவர் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு சீனு. இதை வந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இந்த தீவுல வந்து ஏராளமான மர்மங்கள் இருக்கு, அதோட இது பெரிய மர்மம்னு அந்த ஆங்கிள் கொண்டு வராங்க கதையை. அப்படி ஏன்னா கரண்ட் இதுவும் இருக்கு, சினாரியாவும் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் சினாரியாவும் இருக்கு, ரெண்டுமே வருது படத்துல. ரெண்டு சூர்யா இருக்காரு, கிளைமேக்ஸ்ல இவர் வராருன்னு நினைக்கிறேன், கார்த்தி வராருங்கிற மாதிரி இருக்கு. ஓவராலா பிரமாதமா இருக்கு. இந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சூர்யா பாபி தியோலோட நடிப்பா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த விஷுவலா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமுமே பிரமாதமா பண்ணியிருக்காரு. கேமராமேனோட ஒர்க்கு, எடிட்டரோட ஒர்க்கு, இந்த எடிட்டிங் கட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. சிறுத்தை சிவா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓவராலா நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வரும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது. நம்மளே போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். படம் வரட்டும். ட்ரெய்லர் வந்து நிச்சயமா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. சூர்யாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள்.